நம்ம சேனலை பார்க்க வரைக்கும் நண்பர்களே, இப்போலாம் ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா படக்குழுவினர்கள் என்னென்னமோ பண்றாங்கல்ல. ஃபர்ஸ்ட் லுக், மோஷன் போஸ்டர், டீசர், ட்ரெய்லர்னு நம்ம எதிர்பார்ப்பை எகிர வைக்கிற எக்கச்சக்கமான விஷயங்களை பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா உலகத்துல ஒரு போஸ்டரை விட்டு அதை ட்ரெண்ட் ஆக்குறது ரொம்பவே சாதாரணமான விஷயம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்டர்நெட்டே கிடையாது, செல்போன் கிடையாது, எந்த ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியுமே இல்லாத 1968வது வருஷத்துல ஒரு போஸ்டர் மூலமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஒரு படக்குழு திரும்பி பார்க்க வச்சாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த படக்குழுவினர்கள் யாரு அப்படின்னா நம்ம சிவாஜியோட நடிப்புல வெளியான தில்லானா மோகனாம்பாள் படத்துடைய படக்குழுவினர்கள் தான். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல அந்த போஸ்டரை பத்தி தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லங்க, அந்த போஸ்டரை நான் அந்த வீடியோல அட்டாச்சும் பண்ணிருக்கேன், நீங்க பார்க்க தான் போறீங்க. அதனால எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நடிகர் திலகத்தை பற்றியான சிறப்பு மிகுந்த விஷயங்கள் இந்த இன்டர்நெட்ல, அதுவும் இந்த ஜெனரேஷன்ல நம்ம ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல் தான் முதன்மையா சொல்லிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகேவா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த படக்குழு யாரு அப்படின்னா தில்லானா மோகனாம்பாள் படத்துடைய படக்குழு தான். தில்லானா மோகனாம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை கேட்டாலே நமக்கு ஒரு வைப் ஆகும். ஏபி நாகராஜன் டைரக்ஷன்ல சிவாஜ் சார், பத்மினி, டிஎஸ் பாலையா, நாகேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளமே நடிச்ச எபிக் பிலிம் இது. இந்த படம் எந்த அளவுக்கு பெரிய ஹிட்னு எங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிங்க கிட்ட கேட்டாலே புல்லரிக்கிற மாதிரி கதையா சொல்லுவாங்க. சிக்கல் சண்முக சுந்தரமா சிவாஜ் சாரும் மோகனாம்பாலா பத்மினியும் அப்படியே வாழ்ந்திருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில இதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த ஹைப்பை வேற லெவலுக்கு கொண்டு போனது அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ஒரே ஒரு வித்தியாசமான போஸ்டர் தான். சாதாரணமா ஒரு படத்தோட போஸ்டர்னா எப்படி இருக்கும்? ஹீரோ ஹீரோயினுடைய ஃபோட்டோ பெருசாக இருக்கும். படத்துடைய டைட்டிலில் கொஞ்சம் பயங்கரமான ஃபாண்ட் தான் வச்சு டீட்டெயில்ஸ் தான் வந்து போட்டிருப்பாங்க. காமனாக அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு போஸ்டர்ன்றது இருக்குது. ஆனால் இந்த படத்துடைய டீம் பண்ண அந்த மாஸ்டர் மைண்ட் வேலை இருக்கு பாருங்க, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஆளுங்க கூட பார்த்து கற்றுக்கலாம். அப்படி என்னதான் அந்த போஸ்டரில் இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக அந்த போஸ்டர் ஒரு சினிமா போஸ்டரே இல்லைங்க, அது ஒரு அக்மார்க் கல்யாண பத்திரிக்கை. ஆமாங்க, நிஜமாவே செவத்துல ஒரு கல்யாண பத்திரிக்கையை தான் போஸ்டரா அடிச்சு ஒட்டியிருந்தாங்க. ரோட்ல போறவங்கலாம் யார் வீட்டு கல்யாண பத்திரிக்கைடா இது, இப்படி ஊர் ஊரா தெரியுற மாதிரி ஒட்டி வச்சிருக்கானுங்க அப்படின்னு ஆச்சரியமா நின்று படிச்சாங்களாம். அந்த கல்யாண பத்திரிகையில என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா? சிக்கல் சண்முக சுந்தரத்திற்கும் மோகனாம்பாளுக்கும் திருமணம் நடைபெற இருக்கு, எல்லாரும் குடும்பத்தோட வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. இதில் பெரிய ஹைலைட்டு என்னன்னா, அந்த போஸ்டரில் எங்கேயுமே சிவாஜியோடைய பெயரும் பத்மினியோடைய பெயரும் மென்ஷன் பண்ணவே இல்லை. அவங்க நடித்த கேரக்டர் பேரை மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அந்த காலத்தில் இப்படி ஒரு ஐடியா பண்ணுறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு நினச்சி பாருங்கள். இந்த கல்யாண பத்திரிக்கையை சும்மா ஏதோ பேருக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணவே இல்லை. நிஜமாக ஒரு வீட்டு கல்யாணம்னா அவங்களோட பத்திரிக்கை எப்படியெல்லாம் இருக்கும், அந்த பத்திரிக்கையில் என்னென்ன வார்த்தைகள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருந்தாங்க. பத்மினியோட அம்மாவா படத்தில் வடிவம்பாள்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க ஒரு நடிகை. ஸோ அவங்களுடைய சொந்தக்காரங்களை கூப்பிடுற மாதிரி தான் இந்த பத்திரிகையை ரெடி பண்ணியிருந்தாங்க. திருவாரூரில் என் வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கு 4 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாருமே வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நேச்சுரலாக எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தை மாதம் 15ஆம் தேதி காலை 9 மணிக்கு கல்யாணம்னு படத்தோட ரிலீஸ் தேதியை ரொம்ப க்யூட்டாக முகூர்த்த நேரமாக சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், நான் வந்து ஒரு 2K ஜென்ரேஷனில் பிறந்த ஒரு பையன். தனிப்பட்ட முறையில் நான் இந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்போவே இவ்வளவு க்ரியேட்டிவாக யோசிச்சாங்களா அப்படின்னு தான் நான் வந்து யோசித்தேன். ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்போ இருந்திருந்தா எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் வந்து அப்போ இருந்தவங்க பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த ஒரு கேள்வி தான் வந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவோ 3D 2D அனிமேஷன் என்னென்னமோ வந்துருச்சு. இவ்வளோ வந்தாலுமே வந்து அவ்வளோ க்ரியேட்டிவெலாம் யாருமே பண்ணுறதில்ல. பட் எந்தவித டெக்னாலஜியும் இல்லாத ஒரு டைம் பீரியடில் இருக்கிறத மட்டுமே வச்சு ஒரு க்ரியேட்டிவான போஸ்டரை உருவாக்கி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுடைய படத்துடைய ப்ரொமோஷனுக்கும் பெரிய லெவலில் உதவி பண்ணியிருக்குது. சரி, ஓகே, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னன்றதை கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த ஒரு நிகழ்வு பற்றி நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். ஸோ அதனால என்ன மாதிரி இருக்கக்கூடிய 2K ஜென்ரேஷன் பசங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?
சரி, ஓகே. ஒன்லி சிவாஜி ரிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.